ஏவோட திறமையை நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா 100 அப்படின்னு வச்சுக்கலாம். ஏயின் திறமைங்கிறத 100 அப்படின்னு. அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி ஈஸி வியூ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இன்னைக்கு டுடேஸ் ப்ராப்ளம்ல டிஎன்பிஎஸ்சியில் 7/2/2024 அன்னைக்கு நடந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஆப்டியூட் கொஸ்டின்ஸ் 1 by 1 பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு 2 ப்ராப்ளம் பார்க்கலாம் பாருங்க. ஏ கேன் டூ எ ஜாப் இன் 24 days. பி இஸ் 50% மோர் எஃபிஷியன்ட் தேன் ஏ. தென் பி கேன் ஃபினிஷ் த ஜாப் இன் ஹவு மெனி டேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஏ ஆனவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பர். பி ஆனவர் ஏஐ விட 50% கூடுதல் திறன் வாய்ந்தவர் எனில் பி ஆனவர் அந்த வேலையை முடிக்க ஆகும் காலம் கணக்கிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாம் இதை 2 மெத்தடில் போடலாம். நம்ம எப்பவும் போடுற மெத்தட் என்னன்னு பாருங்க. ஏ ஒரு வேலையை 24 நாளில் முடிப்பாங்க. அதே பி என்ன சொல்லியிருக்காங்க, ஏவை விட 50% கூடுதல் திறன் வாய்ந்தவர். அப்போ ஏ இவ்வளவு 1/24, இவருக்கு விட 50%. 50%னா 50%. ஸோ 50/100 இன்டூ 1/24 அப்படின்னு போடுவோம். அதாவது இந்த 1/24ல 50% அதிகம், அதனால 50/100 இன்டூ 1/24 அப்படின்னு போடுறோம். அப்போ இதை நம்ம சிம்பிளை பண்ணோம்னா 1/24 ப்ளஸ் இதை அடிச்சோன்னா 1 டைம் இங்கே 2 டைம் வரும். அப்போ 1/48 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதை பண்ணிங்கன்னா இங்கே எல்சிஎம் பார்த்தோம்னா 48 வரும். அப்போ இதை என்ன பண்ணணும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 + 1 வரும். அப்போ 3/48. இதை சிம்பிளை பண்ணோம்னா 1 டைம், இது 16, 1/16. பி ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 1/16. அப்போ நம்ம பியோட ஆன்சர் எழுதுவோம். பி ஈக்குவல் டு 16 days அப்படின்னு இதனோட ரெசிப்ரோக்கலாக எழுதுவோம். இப்போ நம்மளோட ஆன்சர் என்னது, 16 days அப்படின்னு கிடைக்கும். இது ஒரு மெத்தட். இதுவே இப்படி போட்டோம் அப்படின்னா இங்கே ஏவோட திறமை நம்ம இந்த டேஸ் இதில் விட்டுருங்க. ஏவோட திறமையை நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா 100 அப்படின்னு வச்சுக்கலாம். ஏயின் திறமைங்கிறத 100 அப்படின்னா பியின் திறமை அப்போ என்ன சொல்லியிருப்பாங்க, இங்கே சொல்லிக்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஏக்கிட்ட 50% கூடுதல். அப்போ ஏன் திறமை 100னா பியோட திறமை என்னவா இருக்கும், 150 இருக்கும். அப்போ இதுக்கு நம்ம ரேஷியோ போடணும். A/B ஈக்குவல் டு 100/150 அப்படின்னு போடலாம். அப்போ இதை 2/3 அப்படின்னு கிடைக்குமா. இப்போ நம்மளுக்கு பியோட ரேஷியோ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த இதில் 2/3 இன்டூ நம்மளுக்கு என்ன இருக்கு, 24 days அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ இதை அடித்தோம் அப்படின்னா உங்களுக்கு பாருங்க 8 8 2 16. அப்போ டேஸ் 16 days. பிங்கிறது 16 daysங்கிறது தெரிஞ்சு. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. இது அல்ஜிப்ரா ரிலேட்டடான ப்ராப்ளம். த பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் P, Q, P minus Q, P plus Q are all prime numbers. Then sum of all these number is அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, மிகை முழுக்கள் P, Q, P minus Q, P plus Q ஆகியவை பகா எண்கள் எனில் இவற்றின் கூடுதல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மிகை முழுக்கள் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா 1 2 3 இதெல்லாம் பாசிட்டிவ் நம்பர்ஸ், எல்லாமே பாசிட்டிவ்ல இருக்கும். இது மிகை முழுக்கள்னு சொல்லியிருப்போம். அதுக்கு அடுத்தது இந்த நம்பர்ஸ் எல்லாமே இந்த P, Q, P minus Q, P plus Q இது எல்லாமே என்னன்னு சொல்லியிருக்காங்க, இது எல்லாமே என்னன்னு சொல்லியிருக்காங்க, பகா எண்கள். அப்போ இதனோட கூடுதல் என்ன அப்படின்னு தான் கேள்வி கேட்குறாங்க. இப்போ நம்மளுக்கு பகா எண்கள்னு என்ன தெரியும், 2 3 5 7 11 இதே மாதிரி எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். அப்போ இந்த ப்ரைம் நம்பர்ஸில் நம்ம என்ன பண்ணணும், இங்கே கிடைக்கக்கூடிய இந்த P, Q, P minus Q, P plus Q இது எல்லாமே நம்மளுக்கு ப்ரைம் நம்பர்ஸாக தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே பாருங்கள் P minus Qங்கிறதுல இப்போ நம்ம 2 3 இப்படியே ஆர்டராக எடுத்தோம்னா இப்போ P minus Q போடுற இடத்துல உங்களுக்கு 2 - 3 வர்றப்ப நெகட்டிவ்ல வரும். ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க, இது எல்லாமே பாசிட்டிவ் அப்படிங்கிற மிகை முழுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ நம்ம இந்த மைனஸ்ல வரப்ப இந்த Q உங்களுக்கு இங்கே என்னவா இருக்கணும், சின்ன நம்பராக இருக்கணும், இது பெரிய நம்பராக இருக்கணும். ஸோ இங்கே நம்மளுக்கு P கிரேட்டர் தென் Qவாக இருந்தால் தான் இந்த கண்டிஷனில் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். அதனால் நம்ம இந்த நம்பர்ஸ்லேயே நம்ம எடுத்துக்கலாம். அப்போ Qங்கிறதுக்கு நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா ஸ்மாலஸ்ட் நம்பர் இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ்லேயே ஸ்மாலஸ்ட். ஏன்னா இதில் எல்லாமே ப்ரைம் நம்பர்னு சொல்லியிருக்காங்களா, அதனால Qவை நம்ம 2ன்னு எடுத்துக்கிறோம். Q ஈக்குவல் டு 2ன்னு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது Pங்கிறது என்ன வச்சுக்கலான்னு பாருங்கள். இப்போ 3 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், P ஈக்குவல் டு 3 அப்படின்னாங்கிறப்ப 3, 2 3 minus 2 3 plus 2 வரும். 3 2 1
5 வரும். இப்போ இங்கே 3 2 1 5 நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இந்த 4மே பகா எண்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதாவது ப்ரைம் நம்பர்ஸ். ஆனால் 1ங்கிறது இஸ் நாட் அ ப்ரைம், இது வந்து ப்ரைம் நம்பரில் வராது. அப்போது இந்த p ஈக்குவல் டு 3 எடுத்தால் நம்மளுக்கு கரெக்டாக வராது. q ஈக்குவல் டு 2ன்னு வச்சுட்டு p ஈக்குவல் டு அடுத்த நம்பர் எடுங்க 5 எடுங்க. இப்போ p ஈக்குவல் டு 5 இருக்கும். அப்போ 5, 2 5 minus 2 5 plus 2 அப்படின்னு வரும். அப்போ 5 2 5 minus 2 3 5 plus 2 7. இப்போ 5 2 3 7 இது எல்லாமே நம்மளுக்கு எதில் இருக்குது, ப்ரைம் நம்பர்ஸாக இருக்குது. அப்போ இதனோட கூடுதல் செக் பண்ணுங்கள். 5 plus 2 plus 3 plus 7 10 10 plus 7 17 17 அப்படிங்கிறதும் நம்மளுக்கு என்னது, ப்ரைம் நம்பர். அப்போ இதெல்லாம் கூடும்போது நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குது, ப்ரைம் நம்பர், பகா எண் கிடைச்சிருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.